இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ற பசங்க பண்ற ஒரு இம்பார்ட்டன்டான மிஸ்டேக். ஸோ இது வந்து மிஸ்டேக்ன்னே தெரியாம நெறைய பசங்க என்ன பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படி மிஸ்டேக்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பிளேஸ்மென்ட்க்கு படிக்க போறோம், ஜாப் பிரிப்பரேஷன் பண்ண போறோம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தே வில் புட் சம்திங் லைக் ரோட் மேப். ரோட் மேப் போடும்போது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் படிக்கணும், இங்க ஸ்டார்ட் பண்ணணும், இங்க ஃபினிஷ் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ரோட் மேப் போட்டு தே வில் பி ஸ்டார்டட். இப்போ ரோட் மேப் போடும்போது தே கம் டூ நோ என்னென்ன படிக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐடி ப்ரிப்பரேஷன் எடுத்தீங்கன்னா, ஜாவா படிக்கணும், அடுத்து அட்வான்ஸ் ஜாவா, அடுத்து பேசிக் டிஎஸ்ஏ, அடுத்து அட்வான்ஸ் டிஎஸ்ஏ, அடுத்து சிஸ்டம் டிசைன், அடுத்து சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ், அடுத்து டெவலப்மெண்ட், அடுத்து கைண்ட் ஆஃப் ஹெச்ஆர் ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி ஹெச்ஆர் ப்ரிப்பரேஷன், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுல இந்த மாதிரி ரோட் மேப் போட்டு தே வில் கெட் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் விச் நீட் டு கவர் டு கெட் பிளேஸ்டு. அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஜாவா படிக்கலாம் அப்படின்னு பிக் பண்ணுவாங்க. ஸோ ஜாவால எப்பயுமே நாட் ஓன்லி ஜாவா, எல்லா டாபிக்ஸ் நீங்க எந்த டாபிக்ஸ் எடுத்தாலும் இனிஷியல் சம் லெக்சர்ஸ் ஆர் இனிஷியல் சம் 2 to 3 சாப்டர்ஸ் எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். ஓகேவா? சப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 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 பர்டிகுலர் திங்க பிக் பண்றாங்க. ஜாவாவை பிக் பண்ணிட்டு லெக்சர் 1, லெக்சர் 2, லெக்சர் 3 அப்படியே லைட்டா என்ன பண்றாங்க? படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது இனிஷியல் லெக்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா இருக்கும். இனிஷியல் லெக்சர்ஸ் என்ன டாபிக்கா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கிறதுனால நம்ம மைண்ட் என்னவா ஃபீல் ஆகும்னா, கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஓகேவா? அவங்க என்னது ஜாப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுனால இனிஷியலி தே வில் ஹேவ் சம் மோட்டிவேஷன். ஓகேவா? இனிஷியலா உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கு. பிளஸ் இனிஷியல் லெக்சர்ஸ் ஈஸியாவும் இருக்கு. அது ஈஸின்றதால நம்ம மைண்டுக்கு என்ன ஆகுது? கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங். ஒரு 3 லெக்சர்ஸ், 4 லெக்சர்ஸ், 5 லெக்சர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? தே ஸ்டார்டட் அண்ட் டூயிங் த ஒர்க். ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு 5 லெக்சர்ஸ் முடியும் போது என்ன அவங்களுக்கு ஃபீல் ஆகும்னா, சம்திங் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். எதனாலனா, இது வரைக்கும் அவங்க வந்து எஃபர்ட் அந்த அளவுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு 5 லெக்சர்ஸ் பார்த்த உடனே கண்டினியூஸா கொஞ்சம் லேர்ன் பண்ணதுனால தே ஃபெல்ட் லைக் நம்ம கொஞ்சம் அதிகமா லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, ஒரு 5th லெக்சர் வரைக்கும் அவங்க படிச்சாங்க. அடுத்து கொஞ்சமா என்ன ஆகும்? 6th லெக்சர், 7th லெக்சர் சம்திங் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா, 6th, 7th, 8th, 9th லெக்சர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி என்ன ஆகும்? டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? என்ன சொல்றேன்னா, டிஃபிகல்ட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விஷயம் டிஃபிகல்ட்டா இருக்கு, உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னா, உங்க மைண்ட் என்ன சொல்லும்? ஹியூமன் மைண்ட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா, தட் இஸ் ஃபெல்ட் ஆஸ் அன்கம்ஃபர்டபிள். உங்களுக்கு என்னவா ஃபீல் ஆகும்னா, அது அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகும். ஓகேவா? இது ஒண்ணு. பிளஸ் மோட்டிவேஷன்ன்றது ஒன்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் தான். புரியுதா? அப்ப நீங்க ஜாவா ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த மோட்டிவேஷன் ஒரு 1 வீக் அப்புறம் இருக்காது அந்த மோட்டிவேஷன். புரியுதா? அப்ப இப்போதைக்கு மோட்டிவேஷனும் இல்ல. அந்த ஒர்க்கும் என்னது ஈஸியான டாஸ்க் வில் பி கொஞ்சம் ஹார்டர் ஆயிடுச்சு. ஹார்டர் ஆனதுல நம்ம மைண்டுக்கு என்னவாச்சு? அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா, திரும்ப நீங்க அந்த இடத்த ஒரு டிராப் ஆகும். 6th லெக்சர், 7th லெக்சர் போகும்போது என்ன பண்ணுவீங்க? அங்க ஒரு டிராப் ஆகும். ஓகேவா? பட் ஆனா இன்னொரு மோட்டிவேஷன் உங்க மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். ஓகே, நான் ஜாப் வாங்கணும். ஐ வாண்ட் டு கெட் பிளேஸ்ட். அந்த மோட்டிவேஷன் என்ன இருக்கும்? உங்க மைண்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த மோட்டிவேஷன் என்ன பண்ணும்? அந்த டிராப் பண்ணுச்சுல்ல, அந்த டிராப் அந்த 6th, 7th லெக்சர் டிராப் ஆச்சுல்ல, அந்த டிராப் ஆன உடனே இந்த மோட்டிவேஷன் என்ன பண்ணும்? ஐ அம் கோயிங் நம்ம ஜாப் வாங்கணும்ன்ற மோட்டிவேஷன் உடனே போய் வேற ஒரு சப்ஜெக்ட்டை பிக் பண்ணும். டிஎஸ்ஏவை பிக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தா இருக்க டிஎஸ்ஏ பிக் பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெக்சர், செகண்ட் லெக்சர், தேர்ட் லெக்சர் திரும்ப என்ன ஆகும்? ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிள் டு ஸ்டடி. வை? பிகாஸ் இனிஷியல் லெக்சர்ஸ் எப்படி ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபிள். அதே லூப் தான். திரும்ப அதுவும் ஒன்ஸ் ஹார்ட் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு டிராப் ஆகும். என்னது? அதையும் என்ன பண்ணுவாங்க? லெஃப்ட் பண்ணிட்டு திரும்ப என்ன ஆகும்? திரும்ப பிகாஸ் ஆஃப் தி ஜாப் மோட்டிவேஷன் தே வில் பிக் ஒன் மோர் சப்ஜெக்ட். ஓகே, இந்த மாதிரி இனிஷியல் லெக்சர்ஸ் சம் ஆஃப் த இனிஷியல் 2, 3 சாப்டர்ஸ் மட்டும் என்ன ஆகும்? எல்லா தட் மீன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் என்ன பண்ணுவீங்க? பிக் பண்ணிட்டு தட் மீன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டையும் என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணுவீங்களே தவிர யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபினிஷ் எனிதிங். தட் இஸ் வை ஐ அம் ஆஸ்க்டு யூ ஆல்வேஸ் ஸ்டார்டட் பட் வென் யூ ஆல் ஃபினிஷ்ட். ஓகே, இங்க என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு, யூ கைஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்டார்டட், யூ கைஸ் ஆர் ஈஸி டு ஸ்டார்டட் பட் யூ ஆர் நாட் ஃபினிஷ்ட் எனிதிங். தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஓகேவா? பட் இது ப்ராப்ளம்னாலே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஆல்ரெடி நான் 3 லெக்சர்ஸ் இதுல நான் ஜாவா கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தோணும். பட் நீங்க ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் டவுன் த லைன் திரும்பி பார்க்கும்போது நீங்க எதுலையுமே மாஸ்டர் ஆயிருக்க மாட்டீங்க. when you go for a company அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, உங்களுக்கு எல்லா நாலேஜும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் டொமைன்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களா தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இது ஒரு பிக்கஸ்ட் என்ன சொல்றது டிஸ்அட்வான்டேஜ். அதாவது பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, நம்ம எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா எதையுமே நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியல. ஓவர் த பீரியட் ஆஃப் என்ன
பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா இது ஒரு ஹேபிட் ஆயிடும். ஸோ இது ஒரு ஹேபிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களால எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி என்னது ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இன்கம்ப்ளீட்டா வச்சிருப்பீங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது? ஸோ எதையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது ரொம்ப 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 ஸோ இம்பார்ட்டன்டான மிஸ்டேக். நீங்க என்ன பண்ண யூ ஷுட் அவாய்ட். இஃப் யூ கைஸ் ஆர் டூயிங் யூ ஷுட் அவாய்ட். சில பேர் ஸ்டார்ட் பண்ணவே முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. தட் இஸ் செப்பரேட். பட் இங்க நீங்க என்னன்னா நீங்க லேர்ன் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனா என்னது கரெக்டா பண்ணாதனால இந்த மிஸ்டேக்ல இந்த லூப் ஹோல்ல மாட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பீங்களே தவிர ஃபினிஷ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னா நீங்க ஒன்னத்த ஸ்டார்ட் பண்ணி ஒன்னத்த ஃபினிஷ் பண்ணணும். அதான் நம்ம அப்ஜெக்டிவ். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 3 லெக்சர் இந்த 4த் லெக்சர் வரைக்கும் நீங்க அழகா லேர்ன் பண்ணீங்கல்ல அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானது உங்களுக்கு மோட்டிவேஷன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 5th 6th 7th லெக்சர் போனோம்னா திங்ஸ் வில் பி ஹார்டட். நம்ம மைண்டுக்கு அது அன்கம்ஃபர்டா ஃபீல் ஆகும். ஸோ அந்த நேரத்திலையும் நம்ம அந்த ஒர்க்கை பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது பேரு தான் என்னது டிசிப்ளின். டிசிப்ளினா என்னன்னா நீங்க அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அந்த விஷயம் உங்களுடைய ஜாப் ப்ரிப்பரேஷன் அது உங்களுடைய அப்ஜெக்டிவ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதை நீங்க பண்ணி தான் ஆகும். ஓகேவா? that the thing is whether it is useful, that means the thing is whether it is interested or not, that is doesn't matter. The thing is useful for you means you have to do it. ஓகேவா? அப்ப கன்சிஸ்டன்சி என்னன்னா அந்த விஷயத்த ரெகுலரா பண்ணணும். ஓகே, ஒரு விஷயத்த பிடிக்குது பிடிக்கல அதை பண்ணணும்னு எடுத்துட்டீங்களா அதை என்ன பண்ணணும்? ரெகுலரா பண்ணணும். ரெகுலரா சார் 5 ஹவர்ஸ்னா 5 ஹவர்ஸ் படிக்கணுமா அப்படி கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கேன், ரொம்ப இன்தூசியாஸ்டிக்கா இருக்கேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னா நான் ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறேன். ஸோ நாளைக்கு எனக்கு ரொம்ப போரா இருக்கு, ஐ ஃபெல்ட் என்னது எனக்கு உடம்பு சரியில்லை சம்திங் இருக்குன்னா 1 ஹவர் ஆச்சு படிக்கணும். ஓகேவா? தட் மீன்ஸ் டெய்லி அந்த ஃப்ளோல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டு ப்ரிப்பேர் ஃபார் ஜாப்னா அந்த ஃப்ளோலயே இருக்கும். ஸோ ஒரு நாள் 1 ஹவர், ஒரு நாள் 3 ஹவர், ஒரு நாள் 4 ஹவர், ஒரு நாள் 8 ஹவர்ஸ். நீங்க ஆன ஆவரேஜா ஒரு மந்த்தா எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு 4 to 5 ஹவர்ஸ் படிச்சுப்பீங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சினா என்னன்னா ரெகுலர் பேசிஸ்ல அந்த ஃப்ளோலயே இருக்கும். இன்னைக்கு படிக்கிறது 2 நாள் விட்டு அடுத்து படிக்கிறதுனா தட் இஸ் டிஸ்கண்டினியூ ஆகும். ஸோ அதை பண்ணக்கூடாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஜாவா அப்படின்னு நான் பிக் பண்ணனா இனிஷியல் லெக்சர்ஸ் ஈஸியா இருக்கும். அப்போ ஈஸியா நீங்க ஃப்ளோ ஆவீங்க. அப்போ ஒன்ஸ் திங்ஸ் வில் பி ஹார்டட் ஆகும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, அட் எனி காஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஸோ டிசிப்ளினா என்ன பண்ணணும்? நீங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஜாவாவை கம்ப்ளீட்டா நீங்க ஃபினிஷ் பண்ணும்போது யூ வில் கெட் என்னது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? ஃபீல் பண்ணணும். அந்த கான்ஃபிடென்ட்டை ஃபீல் பண்ணாதான் அடுத்தடுத்த டாஸ்க் என்ன பண்ண முடியும்? நீங்க டிஎஸ்சி எடுத்தா ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்தடுத்த சப்ஜெக்டை உங்களால ஈஸியா கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃபீலிங், இந்த கான்ஃபிடென்ட் லெவலை, அதாவது ஒரு சக்சஸ், ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ண அந்த சக்சஸை நீங்க ஃபீல் பண்ணலன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? அந்த கம்ப்ளீஷன், அந்த ஃபினிஷிங் அதை என்ன பண்ண முடியாது உங்களால. ஸோ ஃபீல் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டே தான் போவீங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்றது இம்பார்ட்டன்ட் தான். பட் ஸ்டார்ட் பண்ணனா ஒரு விஷயத்தை என்ன பண்ணி ஆகணும்? நீங்க ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ டியூ டு டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி இஃப் யூ ஆர் அப்ளைங்னா நீங்க ஈஸியா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ த்ரூ அவுட் த ஜர்னி இஃப் யூ ஃபாலோ த கன்சிஸ்டன்சி இன் த டிசிப்ளின் யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் இட். எஸ், த பாத் வில் பி டிஃபிகல்ட். ஸோ டிஃபிகல்ட்டான திங்ஸ் லேர்ன் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். பட் என்ன பண்ணணும்? பட் ஸ்டில் வி ஹேவ் டு டூ இட். வி டோன்ட் ஹேவ் எனி வே. ஸோ நம்மளுக்கு ஒன்லி ஒன் சாய்ஸா இருக்கு, லேர்ன் பண்ணணும், இதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஜாப் கிடைக்குன்னு என்ன பண்ணணும்? நீங்க ரெகுலரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்ல இது ஓகே, இது நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஃபினிஷிங் லைனை நீங்க போகும்போது என்ன ஆகுனா, ஸோ உங்க உங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுனா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கூட ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் வந்து என்ன பண்றீங்க? ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ இப்போ நீங்க ரொம்ப என்ன ஆகுது? ப்ரொடக்டிவா ஃபீல் உங்க மைண்ட் என்ன சொல்லணும்? ரொம்ப ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அப்படின்னா என்னன்னா, ஸோ நான் ஜாவா இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி உங்க பேக்ரவுண்ட்ல என்ன ஃபீல் ஆகும்னா, இன்னும் டிஎஸ்ஏ இருக்கு, இன்னும் சிஸ்டம் டிசைன் இருக்கு, இன்னும் கோர் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அதெல்லாம் எப்போ கவர் பண்றது? ஸோ இப்போதானே நம்ம என்னது ஒரு 10 லெக்சரே முடிச்சிருக்கோம் ஜாவால அப்படின்னு என்ன பண்ணும்? ஒரு எக்ஸ்ட்ரீமான என்னது ஒரு டைம் டேபிள போட ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் என்னது 14 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் பர் டே படிக்கிற மாதிரி. ஸோ அப்போ அதனால நீங்க 2 நாள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா 3ஆவது நாள் என்ன ஆகும்னா அது என்னது கொலாப்ஸ் ஆயிடும். 16 ஹவர்ஸ்னா ஒரு நாளைக்கு படிக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது? பேக்லாக் விழ ஆரம்பிச்சிடும். பேக்லாக் விழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? இதுலயும் எல்லாத்துலயுமே இன்கம்ப்ளீட்டா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஒரு நாள் உட்காந்து புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, இன்னும் இவ்ளோ இருக்கே, நான் எதை படிக்கிறது, இன்னும் ஜாவாலே கம்ப்ளீட் பண்ணி என்ன ஆகும்? ஸோ ஓவர் திங்க் ஆக பேக்ரவுண்ட்ல நாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்க ஒரு ஜாவான்னு பிக் பண்ணிட்டு அதை லேர்ன் பண்ணும்போது நீங்க ஃபர்தரா எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் நீங்க கவலைப்படவே கூடாது. ஓகேவா? அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஓகே, டிஎஸ்ஏ இருக்கா இருக்கட்டும், சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கா இருக்கட்டும், டெவலப்மெண்ட் இருக்கா இருக்கட்டும்,
ஆனா அட் அ டைம் என்னால ஒன்னத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் இப்ப ஜாவாவை பிக் பண்ணியிருக்கேன்னா இதை பெர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவேன், அடுத்த பிக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண வைக்கணும். நீங்க அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க 2-3 திங்ஸை கையில எடுத்துட்டீங்கன்னா உங்களால எதையுமே ஒன்னத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது கம்ப்ளீட் பண்ணாம பேக்லாக் விழுந்துச்சுன்னா உங்க மைண்ட் என்னது ஓவர் திங்க் ஆயிடும். ஓகே நம்ம கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே ஓவர் திங்க் ஆகிட்டே இருக்கும். அதனால ஜஸ்ட் ஸ்டாப் யுவர் மியூசிக். ஓகே நான் இப்போ ஒன்னத்தை பிக் பண்ணியிருக்கேன், அது கம்ப்ளீட்டா பண்றதுக்கு நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். இதை பிக் பண்ணி நான் இதை முடிச்ச பிறகு நான் அடுத்த சப்ஜெக்ட் எடுத்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்க மைண்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், யூ ஷுட் பி ஆன்சர்ட். ஓகேவா? ஓகே ஸோ இது மட்டும் போதுமா, இது மட்டும் பெர்ஃபெக்டா நான் பண்ணிடலாமான்னு கேட்டா ஓகே எனாஃப். பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாவா எடுத்துட்டு ஸோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு 15 லெக்சர்ஸ் முடிச்சிட்டீங்க வைங்க. ஓகே ஸோ 15 லெக்சர்ஸ் 16 லெக்சர்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஸோ நீங்க இன்னைக்கு நான் 17 லெக்சர் படிக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெக்சர்ஸும் எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க். அப்ப என்ன பண்ணணும், நீங்க இன்னைக்கு ஒரு லெக்சர் படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு லெக்சர் படிக்க போறீங்க, செகண்ட் லெக்சர் படிக்க போறீங்கன்னா அந்த செகண்ட் லெக்சர்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் லெக்சருக்கு நீங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த 1 hour ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்போ அந்த 1 hour ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா ஒரு 10 minutes ஆஃப் என்ன பண்ணணும், நீங்க ரிவைஸ் பண்ணணும். இப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டே கண்டென்ட், செகண்ட் டே கண்டென்ட், அப்போ தேர்ட் டே லேர்ன் பண்ண போறீங்க. தேர்ட் டே லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும், தேர்ட் டே லேர்ன் பண்ணும்போது தேர்ட் டே கண்டென்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸ் டே கண்டென்ட் ஞாபகம் இருக்கா? ஓகே அப்ப நியூவா திங்ஸ் லேர்ன் பண்ணணும் தான். ஆனா ஆல்ரெடி லேர்ன் பண்ண திங்ஸை சேவ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், நியூவா திங்ஸ் என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் வந்து ரிவிஷன். ஓகேவா? ஸோ புதுசா அடுத்து நியூ கண்டென்ட் லேர்ன் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிவைஸ் அண்ட் மேக் ஷுவர் யுவர் ஓல்டு கண்டென்ட் ஷுட் பி ஸ்டே இன் யுவர் மைண்ட் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணிடணும். ஆல்ரெடி படிச்ச கண்டென்ட் நம்ம ஞாபகம் இருக்கா அப்படின்னு என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்போ நீங்க ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு லெக்சர் நான் படிக்க போறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுக்கு முன்னாடி நான் படிச்ச லெக்சர் வரைக்கும் என் மைண்ட்ல இருக்கா அப்படின்னு மேக் ஷுவர் என்ன சொல்றது, அதை நான் திங்க் பண்ணிட்டு அதை நான் டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நான் நெக்ஸ்ட் லெக்சரா படிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அழகா நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு சப்ஜெக்டை ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்த சப்ஜெக்ட் போகும்போது அந்த ப்ரீவியஸ் சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஸோ ஒரு 6 months 7 months நீங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்க கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் அழகா தெரியும். டிஎஸ்ஏ லெவலில் முடிச்சிருக்கோம், ஸோ ஜாவா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம், டிஎஸ்ஏ கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். நீங்க கோ ஃபார் அன் இன்டர்வியூ, ஈவன் நீங்க ஃபுல் ப்ரிப்பரேஷன் முடிக்கலனாலும் நீங்க ஒரு இன் பிட்வீன்லேயே ஒரு இன்டர்வியூ கால் வருது நீங்க போனாலும் இப்போ ஜாவால இருந்து உங்க ஸ்ட்ராங் ஏரியா என்னன்னு கேட்கறாங்க அப்படின்னா யூ ஆர் நாட் கம்ப்ளீட்டட். இப்போ ஸ்ட்ராங் ஏரியா என்னன்னு கேட்கறாங்க, நீங்க ஜாவான்னு சொல்றீங்கன்னா ஜாவால இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். புரியுதா? மேபி நீங்க சொல்லலாம் இன்னும் நான் டிசி இன்னும் அந்த அளவுக்கு கவர் பண்ணல, ஸோ இது வரைக்கும் நான் ஸ்ட்ராங் ஏரியா. அப்போ ஸ்ட்ராங் ஏரியான்னு நீங்க சொல்லும் போது அதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்னது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த இடத்துல நீங்க ஆன்சர் பண்ணணும். இதுவே நீங்க அன்ஈவனா இந்த மாதிரி ஸ்டார்ட் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டே போயிருந்தா நீங்க எதுலையுமே ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஓகே ப்ளீஸ் ஃபாலோ திஸ் கேர்ஃபுல்லி. ஸோ தட்ஸ் வை ஐம் ஆஸ்க்ட் யூ ஆல்வேஸ் ஸ்டார்டட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி நீங்க உங்களுக்கே தெரியாம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஷுட் ஆஸ்க் த கொஸ்டின் டு யூ. You always started, then you will gonna finish. அந்த கொஸ்டினை கேட்டு just try to make this என்னது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா just try to solve this problem and make your preparation better day by day. Okay, so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like and share and please subscribe to the video. If you have any doubt என்னது please comment பண்ணுங்க. ஸோ நம்ம ஜாவால ரெகுலரா வீடியோஸ் போட்டுருக்கோம், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, so thank you for watching, see you in the next video.